ஜூன் மாதம் தொடங்க இருக்க T20 உலகக்கோப்பைக்கான பயிற்சிகளை மேற்கொள்ளும் விதமா இங்கிலாந்து வீரர்கள் IPL தொடர்ல இருந்து விலகி தங்களின் தாய்நாட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. அந்த வகையில் RCB வீரர்களான வில் ஜாக்ஸ், ரீஸ் டாப்லே, ராஜஸ்தான் வீரரான ஜோஸ் பட்லர் ஆகியோர் இங்கிலாந்துக்கு கிளம்பியிருக்காங்க. மொயின் அலி, ஜானி பேஸ்டோ, வில் சால்ட், ஷாம் கரன் உள்ளிட்ட வீரர்கள் அடுத்தடுத்த நாட்கள்ல இங்கிலாந்து அணிக்கு திரும்புவாங்கன்னு தகவல் வெளியாக இருக்கு. இங்கிலாந்து வீரரான வில் ஜாக்ஸ் விலகி இருக்க நிலையில IPL தொடர்ல மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில 18ஆம் தேதி நடக்க இருக்க CSK மற்றும் RCB அணிகளுக்கு இடையிலான போட்டியில மாற்று வீரரா RCB அணி யார களமிறக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. வில் ஜாக்ஸுக்கு பதிலா ஆல்ரவுண்டரான மேக்ஸ்வெல்ல RCB அணி களமிறக்கும்னு சொல்லப்படுது. அதே போல CSK அணியின் ஆல்ரவுண்டரான மொயின் அலிக்கு பதிலா மிச்சல் சாண்ட்னர் களமிறக்கப்பட வாய்ப்பு இருக்கு. CSK அணிக்கு இன்னும் ஒரே ஒரு லீக் போட்டியே மீதம் இருக்கும் நிலையில CSK அணி பிளே ஆஃப்க்கு போகாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. மே 18ஆம் தேதி நடக்க இருக்க CSK RCB போட்டியில RCB அணி CSKவை 18.1 ஓவருக்குள்ளேயே அல்லது குறைந்தது 18 ரன்கள் வித்தியாசத்திலேயே ஜெயிக்கும் பட்சத்துல CSK அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு போறது கடினமாகும். அதே சமயத்தில் சன்ரைசர்ஸ் 2 போட்டிகளையும் வென்று RCB சென்னையை தோற்கடிச்சா CSK வெளியில போகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. IPL தொடர்ல இன்னைக்கு நடக்க இருக்க போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை எதிர்கொள்ளவிருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. இந்த போட்டி டெல்லி மைதானத்துல நடக்க இருக்கு. இந்த போட்டியில டெல்லி அணி அபாரமான ரன் ரேட்ல ஜெயிச்சு RCB CSK போட்டியில RCB ஜெயிக்கும் பட்சத்துல டெல்லி அணிக்கு பிளே ஆஃபிற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. லக்னோ அணி மீதமுள்ள 2 போட்டிகள்ல நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சா பிளே ஆஃபுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு. சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில லக்னோ அணி தோல்வியடைஞ்சதை அடுத்து லக்னோ அணியின் உரிமையாளர் KL ராகுல் கிட்ட கடுமையா நடந்துகிட்டது மாதிரியான வீடியோ வெளியானது. அதை தொடர்ந்து KL ராகுல் லக்னோ அணியின் கேப்டனா தொடருவாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில லக்னோ அணியின் கேப்டன் மாற்றம் தொடர்பா எந்த ஆலோசனையும் நடைபெறல அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.